உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர். ஆர்டிகிள் 17 பிரகாரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த மதத்தை எவன் சொல்றானா அவனுக்கு அது சொந்த மதம். இப்படித்தான் இப்ப ஊர்ல ஓட்டு புரட்டுறான், மதம் மாறிட்டான் விடாதே, கன்னியாகுமரி கடலுக்குள்ள விரட்டி சொல்றான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நிமிர்ந்து நிக்கிறதா பிலால். அது ஏதோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அப்படி முதல் குரல்லே அவுட் ஆனது 2 வரியிலே நான் கடுகை திரித்து 7 கடலை புகுத்தி மகத்துவம் இருந்து குரல் அப்படின்னா அதுக்கு விளக்க உரை. அந்த முதல் பாட்டில் 2 அடியும் 7 வார்த்தையில 7 வார்த்தையும் பொருந்தாத ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை பிறந்தவன் பிலால். அதனால நான் ஏன் வந்தேன், 1942 இந்த காலத்தில் ஐயா அதை சொல்லாமா, 1942 உலகத்தில் ஆங்கிலத்தை சில பெரிய பணக்காரர்களுடைய உரிமை சொத்து, பிரிவிலேஜ்டு ப்ராப்பர்ட்டி, அந்த பிரிவிலேஜ்டு ப்ராப்பர்ட்டி உரிமை சொத்தா இருந்த காலத்தில் 1942 பிஏ படித்தவன் பிலால். அப்ப அரிய பொருள் அது. மாட மாளிகையில வாழ்றவனை எப்படி அண்ணாந்து பார்ப்பானோ அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை விரட்டி விரட்டி அடையாளம் பார்க்கிற காலம் கற்காலம், கற்காலம் என்றே சொல்லலாம். அப்பொழுது படித்து அப்ப ஆங்கிலேயர் வாயிலிருந்து தான் படிக்கணும். நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடர்கள் வாயிலிருந்து இந்த ஆங்கிலத்தை நான் படிக்கல, அந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து நிறைய படிச்சாள் நான். அதனால அவங்க கூட போல போச்சு. அப்புறம் 2வது உலக மகா யுத்தம் வந்தது. அதுல நான் என்னமோ ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி இப்படின்னு பட்டம் வாங்கியிருந்தனால பெரிய கோல்டு மெடல்லாம் வாங்குற ஆள் தான் நான். வாங்கியிருந்தேன், இப்ப முடியாது, நடக்க முடியல. அப்ப வாங்கியிருந்தேன். அப்ப இந்த இங்கிலீஷ்காரன் துறைமாறலாம், அப்ப அமெரிக்காக்காரன், பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், ரஷ்யாக்காரன் 4 பேரும் சேர்ந்து அதுக்கு என்னமோ ஒரு பவர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டான், நேச நாடுகள்னு சொல்லி. அப்ப இந்தியா அவனுக்கு அடிமையா இருந்த காலம். நேச நாடுகள் சொல்லி எங்களை போல இருக்க ஆளுகள் கொஞ்சம் முற்போக்கான ஆளுகள்லாம் பிடிச்சி இங்கிலீஷ்காரங்க அப்ப ஆபீசர் ஆக்கி விட்டான் பட்டாளத்தில். அப்படி ஆனால் நான் அங்க போயிட்டு இருந்து வந்தா. அப்புறம் வந்தான் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டான். 51 ஜெனரல் எலெக்ஷன் வந்துருச்சு. இதுக்கிடையில நம்ம மதிப்புக்குரிய தலைவர், கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி அறிவுலக மேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அணைப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி என்று சொல்லவில்லை, அவருடைய அணைப்பு சக்தி. அப்ப படிச்சவனுக்கு வலபோடி தேடி இருக்கிறாங்க, ஊரெல்லாம் வலபோடு தேடுறான். அப்படி கிடைச்சதுல நான் ஒரு ஆளு தூண்டி மீன் அவர்கிட்ட கிடைச்சு போயிட்டேன். புடுறா இந்த ஆளு சிவப்பா இருக்கா, அப்ப நல்லா இருந்தேன் அந்த காலத்துல. புடுறா இந்த ஆளு சரியா இருக்கான், வடநாட்டுக்காரன் மாதிரி, ஓட்டம்லாம் நல்லா ஓடுறான் போல இருக்கு, பெரிய பரிசெல்லாம் வாங்கியிருக்கான், தங்க மெடல் நிறைய வச்சிருக்கான், புடியவனே ஆங்கிலம் ஆங்கிலம் அழகா பேசுறான்டா, இவனை விடக்கூடாது புடுற அப்படின்னு பிடிச்சி போட்டு அவன் கொடுத்த உத்தியோகத்தை முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் நின்னாரு. தேர்தல் நின்று கொஞ்சம் ஒரு காங்கிரஸ் அந்த காலத்தில் 51 மகத்துவமான காங்கிரஸ் ராஜகோபாலாச்சாரி சொன்னார் எங்க கூட்டத்தில், இந்த பாரு மக்களே உங்களுக்கு நான் சொல்றேன், நான் கழுதையை கூட காங்கிரஸ் கேண்டிடேட்டா நிறுத்துவேன், நீங்க எல்லா பேரும் அவனுக்கு ஓட்டு போட, அப்பதான் பிரிட்டிஷ்காரன் போவான், இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் உங்களை படுக்க விட மாட்டேன் சொன்னார். அப்படி ஓட்டு போட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. அப்படி ஓட்டு போட்டதில் நான் தோத்து போனாலும் ரொம்ப குறைச்ச ஓட்டுல தோத்தேன். அது ஒரு பெருமை தான். தமிழ்நாட்டிலே டெபாசிட் வாங்கி தோத்த கேண்டிடேட் நான். இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்குரிய சபாநாயகர் பீட்டராஜனுடைய தந்தையார், அப்பொழுது இருந்த அரசு அமைச்சர் பீட்டராஜன் அவர்கள் கூட மதுரை வடக்கு தொகுதியில் நின்று டெபாசிட் போன காலம் நான் சொல்றேன், அருங்காலம். அப்புறம் அதுல நின்னா போச்சு. பெருந்தலைவர் காமராஜ் இப்படி பாவி இம்பிட்டு படி படிச்சுட்டு இருந்தாலு நம்மளால தோத்து விட்டான். இவன் ஊர்ல இருந்தாலும் ஏதாவது கலகம் பண்ணிட்டே இருப்பான், இவன் பசியாம கூட கஞ்சி குடிக்கிற ஆளு, அதனால இவனை விடக்கூடாதுன்னு என்னை முதல்ல வீடியோ ஆக்கி விட்டாரியா. வீடியோ ஆக்கி அதுல என்னுடைய நீண்ட நாள் சிறப்பு சேவைகளை செய்து நான் வெளியே வந்தோம். இதுல அப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் செத்து போனாரு. அதோட அந்த கதை முடிஞ்சது 56ஓட.
அவர் 20-28 நாளா இருந்தார். புத்தரா இருந்தார். 20-28 நாள் இருந்தாருங்க புத்தரா. சரி, அவர் போயிட்டாரு, விட்டு போச்சு. அதோட நம்ம கதையும் அசம்பளம் ஆகி போச்சு. கதை முடிஞ்சது. அப்புறம் இவங்க கூட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணு நான் பண்ணேன். பண்ணிட்டு என்னை ஈர்த்த இஸ்லாம். அது எங்க ஈர்த்துச்சு? நம்ம வக்கீலை அழகா ஒரு உதாரணம் சொன்னார்கள். அது ஒரு காந்தம் அப்படி இழுச்சான். ஆனா அதை அவர் கொஞ்சம் விளக்குவான்னு கூட எதிர்பார்த்தேன். ஏன்னா வக்கீல் திறமை இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா ஒரு டவுரி கேஸுக்கே தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வழக்குரைஞர். இதை கொஞ்சம் விளக்கம் சொல்லிக்க போடுவார் நான் பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல அது என்னமா நேர இன்மையின் காரணமா அவர் அடக்கத்தின் காரணமா நிறுத்திட்டாங்க. ஆனா நான் எப்படி ஒரு ஜட பொருள் ஈர்க்கிறது, எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் எதை ஈர்க்க? உயிருள்ள பொருளை ஈர்க்காது. மின்சாரத்தினுடைய குணம் உயிருள்ள பொருளை தொட்டாக்க செத்து போகும், மவுத் ஆயிடும். இதானே மின்சாரம். ஆனா இதை பிடிச்சாக்க மின்சாரம் ஒட்டிக்கிறோம்.